நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்திகள். அரியலூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அரசு கொறடாவுமான தாமரை ராஜேந்திரனின் மகள் திருமண விழாவில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். அதிமுக கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரனின் மகள் பார்கவியின் திருமணம் இன்று அரியலூரில் உள்ள இறைவன் நகரில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று மணமக்கள் பார்கவி, மதன்ராஜ் ஆகியோருக்கு மாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து அக்ஷதை தூவி திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் திருவிழாவில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, களத்துக்காக பாடுபட்டு அரியலூர் மாவட்டம் அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை பல காலகட்டத்திலே நிரூபித்து காட்டுகின்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அரியலூர் மாவட்டத்திலே 2 சட்டமன்ற தொகுதிகள், அரியலூர் சட்டமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகள் பெற்று சட்டமன்ற தொகுதியாக திகழ்கிறது. திரு ஸ்டாலின் மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறார், 40க்கு 40 வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஆனால் அரியலூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 100% வெற்றி பெற்றிருக்கின்றனர். 2 சட்டமன்ற தொகுதிகளும் நம்முடைய அண்ணா திமுக வேட்பாளர் தான் அதிக வாக்குகளை பெற்றுகிறார். ஆகவே அரியலூர் மாவட்டம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி, அண்ணா திமுக கோட்டை என்பதை பல்வேறு காலகட்டத்தில் நிரூபித்து காட்டுகிறார்.